18ஆம் சங்கீதம் 17வது வசனம். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இப்ப சொல்றான், மிகவும் பலம் வாய்ந்த சத்துருக்களுடைய பிடியிலிருந்து என்னை நீர் விடுவித்தீர், எனக்கு பாதுகாவலை தந்தீர், எனக்கு துணையாக இருந்தீர், எனக்கு ஆதரவாய் நின்றீர். அது ஏனென்றால் இந்த இடத்துல அதுக்கான பதிலை அவனே சொல்றான். ஏன் நீர் என்னை தப்புவித்தீர் என்றால் நான் உமக்கு பிரியமானவன். கவனிங்க, என்னங்க, என்மேல் நீர் பிரியமாயிருந்த வடியால். எத்தனை பேரால் இதை சொல்ல முடியுங்க? நானா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியம். சாதாரணமா ஒரு டீச்சர் யார அதிகமா விரும்புவாங்க சொல்லுங்க? 10th கிளாஸ்ல 10 டைம்ஸ் ஃபெயில் ஆனவங்களையா, இல்லனா சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை நேர்த்தியா கவனிச்சு அற்புதமா பதில் சொல்லுகிற ஸ்டூடெண்ட்யா? யார ஒரு டீச்சர் வழக்கமா விரும்புவாங்க? நல்ல மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட். எஸ். யார் எப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாய அல்லது எந்த உத்தியோகஸ்தனை மேலதிகாரி விரும்புவார்? சொன்ன வேலை செய்யறவங்கள, நேர்த்தியா நேரத்துக்கு செய்யறவங்கள மேலதிகாரிகள் இஷ்டப்படுவாங்க. அதே போலத்தான் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சாதாரணமா யார தாயோ தந்தையோ யார விரும்புவாங்க? யோசிச்சு பாருங்க. யார் உங்கள மாதிரியே இருக்காங்களோ, இந்த பார் பெரியவன மாத்திரம் ஒன்னும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவன் எல்லாமே என்ன மாதிரி தான். அப்படியா? இது வேற இடையில ஒரு தகராறு. அந்த சின்ன பொண்ண எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவ பாருங்க என் மாதிரியே இருக்கிறா. இந்த மாதிரி 2 பார்ட்டி. என்ன பார்ட்டி? மாதிரி இருக்கிற பார்ட்டி. கொஞ்சம் யோசிங்க. யார் தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் பிள்ளைங்க விஷயத்துல யார ரொம்ப இஷ்டப்படுவாங்க? பேச்ச கேட்கிறவங்கள, சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைங்கள, நேரத்தை வீணாக்காம ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கி அப்பா அம்மாவுக்கு பெருமையா, அப்பா அம்மாவுக்கு சொசைட்டில ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கிற மகளோ மகனோ இருந்தா எவ்வளவு கனமா எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க பெற்றோர்கள் இல்ல? நான் அப்பா அம்மா பேச்ச கேட்காம, அவங்க பேச்ச கண்டுக்காம, ஒழுங்கா படிக்காம இஷ்டம் போல ஊர் சுத்திக்கிட்டு பொறுப்பே இல்லாம ஒரு மகன் இருந்தானா அவனை பார்த்து தாயா தகப்பன டே 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 ஏண்டா கழுத மாதிரி இருக்க, அப்படியாங்க? வேற என்னெல்லாம் சொல்லுவோம்ல. சோ சாதாரணமா நாம் யாரு மேல பிரியம் வைப்போம்னா நாம சொல்ற பேச்சு கேட்கிறவங்க மேல பிரியப்படுவோம். இது சகஜம் தானே, அது தப்புன்னு சொல்ல வரலைங்க. கவனிங்க, நான் பிரசங்கிக்கிற தேவன் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களை மிகவும் விரும்புவார். அதுல சந்தேகமே இல்ல. அவருடைய வார்த்தைக்கு செவி சாயாமல் எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக மிகவும் அவளோடு காத்திருப்பார். என்ன செய்வார்? அவர்களுக்காக காத்திருப்பார். எப்ப நீ என்னுடைய அன்பை புரிஞ்சு கொள்ள போற? எப்ப என்னுடைய சித்தத்தை நீ உணர்ந்து கொள்ளுவ? எப்போ என்னுடைய செட்டையின் கீழ் வந்து பாதுகாவலோட நீ வாழ போற என்று சொல்லி ஆவல் நிறைந்தவராக தேவன் எதிர்பார்ப்பார். ஏனென்றால் இருந்தாலும் அவர் உன்னை நேசிப்பதினாலே, தாயின் அன்பை காட்டிலும், தகப்பனுடைய அன்பை காட்டிலும், ஆசிரியரின் அன்பை காட்டிலும் நான் அறிவிக்கிற தேவனுடைய அன்பு மிகவும் மேன்மையான அன்பு. கவனிங்க, இங்கே தாவீது சொல்லுகிறான், தேவனுக்கு என்மேல் மிகவும் பிரியம். ரைட். பைபிள்ல தேவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதன் வந்து தம்முடைய பக்தனிடத்திலே இப்படி சொல்லுகின்றான். அது எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு யார பத்தி எழுதியிருக்குன்னு சொல்ல முடியுமாங்க? தானியேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எஸ். அப்போ தானியேலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவன் தன்னுடைய வாலிப பிராயத்திலே மிகவும் அறிவுள்ளவன், ஞானத்தில் சிறந்தவனாயிருந்தவன், கல்வியில் நிபுணத்துவம் பெற்றிருந்தவன், எல்லாவற்றையும் கற்றிருந்தவன், அழகானவனாக இருந்தவன். அது மாத்திரமல்ல, அவன் ஏதோ அட்ரஸ் இல்லாதவன் இல்லைங்க, அவன் ராஜகுமாரன். அவன் ஒரு ராஜகுமாரன், ராஜ வம்சத்திலே பிறந்தவன், மிகவும் சௌந்தரியம் உள்ளவன், சகல வித்தைகளும் கற்று தேறியிருந்தவன், நல்ல ஞானத்தால் நிரம்பியிருந்தவன். தானியேல கவனமா நாம பார்த்தோம்னா எந்த இடத்திலையும் தன்னுடைய அவயவங்கள் எந்த குறையும் இல்லாதவன். இவைகளெல்லாம் இருந்தும் கூட மிகுந்த அற்புதமான ஆவிக்குரியவன்.
இந்நாட்கள்ல நாம பார்க்கிறோம், சில பசங்களுக்கோ பெண்களுக்கோ அவங்க ஆவிக்குரிய பிரகாரமா வாழாம இருக்கிறதுக்கு, பரிசுத்தமா வாழாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தேவன் அவர்களுக்கு அருளி இருக்கிற அந்த சரீரத்தை அவர்கள் ஆதாரமாக கொண்டு பரிசுத்தமற்ற காரியங்களுக்கு, பரிசுத்தமற்ற நட்புகளுக்கு விலை போவதுதான். தம்பிய தங்கைய கவனி, தேவன் உன்னை அற்புதமாக படைத்திருக்கிறார். அந்த அழகை சார்ந்து நீ பரிசுத்தமற்ற காரியங்களுக்கு இடம் கொடுப்பா என்பதற்கல்ல. சில நேரங்கள்ல சில தாய் தகப்பன்மார் வந்து ரொம்ப வேதனையோட சொல்வாங்க, அழகான பிள்ளைங்க ஐயா, ரொம்ப அழகான பிள்ளை ஐயா. ஆனா அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா. எது பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு? எங்க பொண்ணுக்கு இருந்த அந்த அழகையா, அதுதான் அந்த பையனுக்கு இருந்த அழகையா, அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இன்று என் வாழ்க்கை சிதைந்து போக காரணம் என் அழகு, என் படிப்பு கெடுவதற்கு காரணம் என் அழகு, என்னுடைய சரீர அழகை நான் சார்ந்து கொண்டு உருப்படாத நட்புகளை வளர்த்து கொண்டு படிக்க வேண்டிய சமயத்திலே நான் படிக்காமல், பரீட்சைக்காக தயாராக வேண்டிய சமயத்தில் தயாராகாமல், பெற்ற தாயை மறந்து, பெற்ற தகப்பனை மறந்து, அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள் என்பதையெல்லாம் மறந்து, அந்த பொண்ணு பின்னால சுத்திட்டேன், இந்த பையன் பின்னால சுத்திட்டேன். இன்னைக்கு மார்னிங் என்னுடைய மகன் பேசிக் கொண்டிருந்த போது, வழக்கம் போல அவங்க காலேஜ்ல ஒரு சம்பவம் நிகழ்ந்துதான். அதை சிரிச்சுக்கிட்டே சொல்றான், டாடி இன்னைக்கு ரொம்ப தமாஷான விஷயம் ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னான். என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன். நாங்க அதாவது நானும் என் கூட சேர்ந்து 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தோம். அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது 3 பெண்கள் வந்தாங்க. 3 பொண்ணுங்க வந்து, இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இவளுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, உங்கள யாராவது ஒருத்தர் எனக்கு பாய் ஃப்ரெண்டா வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னான். அப்படி கேட்டப்போ என்னோட பையன், நான் இங்கிருந்து அவன் போகும்போதே எனக்கு பிரின்ஸ் இந்த ரிங்க போட்டு விட்டான், நான் அவனுக்கு ஒரு ரிங்க போட்டு விட்டேன். யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்க, நீ சொல்லிடுடான்னு சொன்னேன். என்ன சொல்றது, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுடா கண்ணா. என்னது, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. யார் கூட என்கேஜ்மெண்ட்? தேவனோடும், தேவனுடைய ஊழியத்தோடும், தேவனுடைய பணிக்கான தேவனுடைய அழைப்பிலே என்கேஜ்மெண்ட் ஆகிவிட்டது. யாராவது கேட்டாங்கன்னா, அதாவது சாதாரணமா அமெரிக்கால ரிங் போட்டிருந்தாங்கன்னா they are married அப்படின்னு அர்த்தம். நான் கொடுத்த அந்த ரிங்ல 3 சர்க்கிள்ஸ் இருக்கும். அந்த 3 சர்க்கிள்ஸ பத்தி நான் என் மகன் கிட்ட இப்படி சொன்னேன். 1 ஜெபம், 2வது பரிசுத்த நடத்தை, 3வது தேவனுடைய ஊழியம். இந்த 3 உனக்கு ரிங்கா அனுப்பிச்சு நான் உன்னை அனுப்புறேன். யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னு இப்படி சொல்லு, இவைகளுக்கு நான் என்னது என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு எனக்கு. எதோடு கூட? பரிசுத்தமான வாழ்க்கையோடு, தேவன் அருளுகிற ஊழியத்தோடு, அதே போல தேவனிடத்தில் நான் செய்கிற ஜெபத்தோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை நடந்து விட்டது. இன்று நம் மத்தியிலே கூட இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவன் அருளி இருக்கிற இந்த அழகை சார்ந்து கொண்டு, அழகை சார்ந்து கொண்டு, அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தையை பாழாக்கிக்காத. உன்னுடைய கேரக்டர் நீ பாழாக்கி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய தாய்க்கும் உன்னுடைய தகப்பனுக்கும் இருதயத்தில் ஈட்டியால குத்திக்கிட்டு இருக்கிற, இது தேவன் ஒரு காலம் விரும்பாத ஒரு காரியம். தயவு செஞ்சு கவனிக்கணும். தானியேலை தேவன் மிகவும் நேசித்தார். தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். ஏன் அந்த அளவுக்கு பிரியமானவன் என்றால், அவன் ராஜகுமாரன், மிகுந்த அழகுள்ளவன், மிகுந்த அறிவுள்ளவன், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்திருந்தவன். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரியவன். யாருங்க? ஆவிக்குரியவன். தேவன் தானியேலை பார்த்து எந்த அளவுக்கு பூரித்திருப்பார், எவ்வளவு சந்தோஷப்பட்டு சொல்லியிருப்பார். அன்பு சகோதர சகோதரிகள், என்னுடைய கேள்வி என்னன்னா, உன்னை பார்க்கிற போது, நம்மை பார்க்கிற போது, என்னை பார்க்கிற போது தேவன் பூரித்த சந்தர்ப்பம் என்று ஏதாவது இருக்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய நடத்தையை பார்க்கிற போது, நாம் தேவனை நேசிக்கிற விதத்தை பார்க்கிற போது, நாம் ஜெபிக்கிற முறையை பார்க்கிற போது, நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ளுகிற விதத்தை பார்க்கிற போது, நாம் பிறருக்கு உதவி செய்வதை தேவன் பார்க்கிற போது, ஊழியத்திலே பங்கெடுத்திருக்கிறவர்கள்,
நீங்கள் செய்கிற ஊழியத்தின் விதத்தை தேவன் பார்க்கிற போது, சில பேர் ஊழியத்துல பங்கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வேதனையா இருக்கும். எனக்கே அவங்க செய்யற ஊழியத்தை பார்க்கும்போது அது வேதனையா இருக்குன்னா, அப்போ தேவனுக்கு அது எவ்வளவு வேதனை உள்ளதா இருக்கும். என்னுடைய உயிரையே பணயம் வைத்து கிரயமாய்க் கொண்டேனே, என் உயிரை கொடுத்து கிரயமாக்கிக் கொண்டு இவ்வளவு மேன்மையான ஊழியத்திலே உன்னை பங்காளி ஆக்கினேனே, ஆனால் நீ கண்டுகொள்ளாமல் வாழ்கிறாயே, ஒரு வரை முறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இப்படிப்பட்டவனையா ரட்சித்தேன், இப்படிப்பட்டவளையா என்னுடைய ஊழியத்திற்கு நான் அழைத்தேன் என்று தேவனை நொந்து கொள்ளுகிற விதத்திலே வாழ்வது, அது எந்த விதத்திலங்க நியாயம்? ஒரு முறை ஊழியத்துல பங்கெடுக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். ஏனென்றால் அவன் ஒரு ஜெப வீரன், பரிசுத்தவான், தேவனை நித்தமும் சேவிக்கின்றவன். அதன் விளைவாக மிகவும் பிரியமானவன். தாவீதும் கூட மிகவும் அழகுள்ளவன். தாவீதுக்கும் தானியேலுக்கும் அநேக சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது. வாலிப பிராயத்திலேயே தானியேல் தேவனை மிகவும் நேசித்தான். தாவீதும் கூட தன்னுடைய இளம் பிராயத்திலே தேவனை அதிகமாய் நேசித்தவன். தேவனுடைய அன்பை இவர்கள் இருவருமே கூட அனுபவித்தவர்கள். நல்லா கவனிங்க, தாவீதும் கூட மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அவன் யுத்த சூரன், யுத்த வீரன், இசை கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கின்ற திறமையோடு இருந்தவன், நேர்த்தியாய் பாடக்கூடியவன், நேர்த்தியாய் சங்கீதங்களை எழுதக்கூடியவன். இப்படி ஒண்ணு இல்லைங்க, அவன் ஆல்ரவுண்டர். அதே சமயத்தில் மிகுந்த அழகாயிருந்தவன். ஆனா என்னைக்கும் அருவருப்பானவைகளை தன் அழகை ஆதாரமாக கொண்டு அவன் செய்தவன் அல்ல. தாவீது சொல்றான், தேவனே, நான் உமக்கு ரொம்ப பிரியமானவன் அல்லவா? ஒரு சின்ன பரீட்சை வச்சுக்கலாம். தேவன் எல்லோரையுமே உயிருக்குயிரா நேசிக்கிறார், அது வேற. ஆனால் நாம் செய்கிற பணிகளை கண்டு நம்ம பிள்ளைங்க சில நேரங்களில் சில வேலைகளை செய்யும்போது பார்த்து பூரிச்சு போயிருவோம். ரொம்ப அழகா செஞ்சிடாக்கண்ணா, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி நம்மை பார்த்து தேவன் பூரித்து சந்தோஷப்படுகிற சூழ்நிலைகள் எத்தனை! இன்று என்னுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை தேவன் காண்கிற போது அவர் விரும்புகிற வகையில் நாம் இருக்கிறோமா? ஒரு முறை யோசித்து பார்க்கலாம். என் தேவன் என்னை தப்புவித்தார். என்னை விட மிகவும் பலம் வாய்ந்த சத்துருவின் கைகளில் இருந்து தேவன் என்னை தப்புவித்தார். ஏன் அப்படி தப்புவித்தார் என்றால், என் தேவனுக்கு நான் மிகவும் பிரியமானவன். அவருக்கு பிரியமாய் வாழ்கிறதுனாலே என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன். என் தேவனை கஷ்டப்படுத்துகிற எந்த வேலையையும் நான் செய்ய மாட்டேன். என் தேவனை காண்கிற போது வேதனைப்படுகிற அளவுக்கு எதுவுமே என் வாழ்க்கையில் இருக்க நான் விட மாட்டேன். அது தாவீதோட ஸ்டாண்ட். பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்றால் நீ ஜெபித்து விண்ணப்பம் பண்ணும்போது இந்த கேள்வியை கேட்டுக்கோ, தேவனுடைய இஷ்டப்படி நான் வாழ்கிறேனா? எங்க பிரதர், செய்யறதெல்லாம் தப்பு தப்பான வேலை, பாக்குறதெல்லாம் அருவருப்பான ஆபாச சினிமா, பேசுறதெல்லாம் பேசக்கூடாத வார்த்தைகள். இப்படி இருக்கிறவங்க எப்படிங்க தேவனுடைய பார்வைக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும்? தேவனே, நான் உமக்கு பிரியமானவன் அல்லவா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றான் தெரியுமா? பார்க்கலாம் வாங்க. தேவன் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். சொல்றான், நான் நீதியா வாழ்ந்தேன். முதலாவது தேவனுக்கு பிரியமானவனா வாழ்ந்தேன். என் தேவனை எப்போது பார்த்தாலும் அவருக்கு இஷ்டமானபடிதான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவருக்கு கஷ்டமானவைகளை எப்பொழுதும் செய்ய நான் முயற்சி செஞ்சதில்லை. உடனே அநேகருக்கு ஞாபகம் வரும் பெத்சேபாள் விஷயம். பைபிள் ரொம்ப தெளிவா இருக்குங்க. பெத்சேபாளுடைய ஒரு காரியத்தை தவிர தாவீது வேறெந்த தப்பும் செய்யவில்லை. தாவீது தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். இரண்டாவது, நான் நீதியுள்ளவனாக வாழ்ந்தேன். மூன்றாவதாக வாசிக்கிறேன், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என்றால் கைகளின் சுத்தம், குற்றமற்றவன். எந்த விஷயத்திலும் ஒரு விஷயத்தில் கூட குற்றமுள்ளவனாக நிரூபிக்கப்படவில்லை. குற்றமற்றவனாக வாழ்ந்தவன், நீதியாக வாழ்ந்தவன். அது மாத்திரமில்லைங்க, கர்த்தருடைய வழிகளை என்ன செய்தானா? கை கொண்டு வந்தேன். தவறான வழிகளை தேடவில்லை, தவறான நண்பர்களை தேடவில்லை, கெட்ட எண்ணங்களை ஒரு நாளும் நாடவில்லை, கெட்ட பகுதிகளுக்கு நான் போனதில்லை. தொடர்ந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. பாவங்களை செய்வதற்கோ அருவருப்பான காரியங்களை துணிந்து செய்வதற்கோ அற்ப கால பாவ சிற்றின்பங்களுக்காக ஒரு காலம் நான் ஓடினவன் அல்ல. பதில் வரணுமா உன் ஜெபத்துக்கு? பதில் வரணும்னு நீ ஆசைப்படுறியா என்றால் பாருங்க தாவீது என்ன சொல்றான்.
ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவனாக வாழ்ந்தேன், நீதிமானாக நான் வாழ்ந்தேன், கைகளில் சுத்தமுள்ளவனாக நான் வாழ்ந்தேன், உம்முடைய வழிகளிலேயே நான் பின்பற்றினேன், உமக்கு ஒரு காலம் நான் துரோகம் பண்ணவில்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? வழி தப்பி போகவில்லையே, தவறான அடி எடுத்து வைக்கவில்லையே. தொடர்ந்து அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போட்டவனும் இல்லை. நான் அவருக்கு கீழ்ப்படுகிறவன், நான் அவருடைய பேச்சுக்கு செவிசாய்ப்பவன், நான் அவருக்கு பிரியமானவன், நான் அவருடைய நீதியை கை கொள்ளுகின்றவன், கைகளில் சுத்தமுள்ளவனாய் வாழ்கின்றவன். நீதிக்கு புறம்பான காரியங்களை செய்யாமல் நான் என் தேவனை மாத்திரமே பின்பற்றுகிறேன். நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறேன். அவருக்கு ஒரு காலம் துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய பிரமாணங்களை தள்ளி போடவில்லை. என்ன சொல்றான் பாருங்க, நான் தப்பான எதையும் செய்ய மாட்டேன், என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அதற்கான வாய்ப்பு கிடைச்சா கூட தின்ன மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? போக மாட்டேன். ஏண்டா போலையா அப்படின்னு கேட்டா, இல்ல போல. போகல அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைப்பு வந்தது அப்படின்னு தானே. நான் அதை செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு வந்தது. சகோதர சகோதரிகளே, நம்மள சில பேர் ஏன் சில பாவங்களை இன்னும் செய்யலன்னா, செய்வதற்கான வாய்ப்பு இன்னும் வராததால, செய்கிற வாய்ப்பு கிடைக்காததாலதான் இன்னைக்கு நீதிமான் போல இருக்கிறாயே தவிர, பாவம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சா நீ மௌனமா இருப்பியா? மௌனமா உன்னால இருக்க முடியுமா? ஆண்டவரே, என் துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்து கொண்டேன். செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு வந்தது. நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், அது செய்யாமலேயே என்ன நான் விலக்கி காத்து கொண்டேன். ஏன்னா நான் உம்முடைய பார்வைக்கு நீதியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் சொல்றான் பாருங்க, என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார். உன்னுடைய ஜெபத்துக்கும் பதில் வரணுமா என்றால் உன்னுடைய கரங்கள் சுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும். உன் விண்ணப்பத்திற்கு பதில் வரணுமா என்றால் நீ நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும். உன் விண்ணப்பங்களுக்கு பதில் வர வேண்டுமா என்றால் துர்க்குணத்திற்கு உன் வாழ்க்கையில் நீ இடம் தராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமா என்றால் நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரை விட்டு விலகாமல் அவரையே பின்பற்ற வேண்டும். நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். குற்றமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். இவைகள் எல்லாமே ஒருவேளை உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்றால் நீயே சொல்லுவாய், என்னவென்று தெரியுமா? என் தேவனுக்கு நான் மிகவும் பிரியமான பிள்ளை. என்னைக்காவது சகோதரனே சகோதரியே, என்னைக்காவது இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடிஞ்சிருக்கா? ஆண்டவரே, நான் நமக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை அப்பா. சொல்ல முடிகிறதா? ஏன் சொல்ல முடியவில்லை? எங்க காலையில் எந்திரிச்சா தேவனுக்கு ஏதோ ஒரு வகையில காயப்படுத்துற காரியங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்களை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய மனதை காயப்படுத்துகிறவைகளைத்தான் நான் செய்துகிட்டே இருக்கிறேன். நான் எப்படி அவருக்கு பிரியமானவனா? என்னைக்காவது வாழ முடிஞ்சதுன்னா அது எவ்வளவு நல்லாதான் இருக்கும் என்றால், இன்று உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், நீ திருத்திக்கொள். தேவனிடத்திலிருந்து பதில் வர வேண்டும் என்றால் உன் பங்குக்கு நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும். அதுல இது கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. எதெல்லாம்? நீதியா வாழ்றது, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்றது, துர்காரியங்களுக்கு விலகி வாழ்வது, தேவனை விட்டு விலகாமல் அவருடைய வழிகளிலே நடப்பது, அவருக்கு பிரியமானவனாய் வாழ்வது. நான் அவருடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு பதில் அளித்தார் என்று சொல்லுகிறான். பதில் அளித்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கலாமா? பக்தனான தாவீது இந்த அற்புதமான சங்கீதத்தை எழுதி, என்னுடைய சத்துருக்கள் என்னை விட மிகுந்த பலசாலிகளாய் இருக்கையில் தேவன் என்னை அவர்கள் கரங்களிலிருந்து விடுவித்தார். ஏனென்றால் என் தேவனுக்கு நான் விருப்பமானவன் என்பதனால், நீதியான வழிகளிலே நான் நடந்ததினால், என் கைகளில் சுத்தமுள்ளவனாக வாழ்ந்ததினால், ஒரு காலம் என் தேவனை விட்டு நான் விலகாமல் வாழ்ந்ததினால், நீதி மார்க்கத்தை நான் அனுசரிக்கிறவன் என்பதனால்,
என் தேவனுடைய பார்வையில குற்றம் இல்லாமல் என் வாழ்க்கை வாழ்ந்ததினால் என் தேவன் எனக்கு பிரதிபலனை அருளி செய்தார். இப்படிப்பட்ட கிருபையை எனக்கு அருளி செய்யுங்க அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யுங்கப்பா. நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் உம்மிடத்திலே வந்து ஆச்சரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவன் அல்லவோ என்று நாங்கள் பைபிளில் இருந்து எத்தனை ரெஃபரன்சஸ் கோட் செய்தாலும் எங்களுக்கு பதில் வராது. முதலில் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் முடிக்க வேண்டும். அதன் பலனாக நாங்கள் வெற்றியை சாதிக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், பலனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.